ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் லெட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவைஸ்லேருந்து பேசிவைஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். லெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ரெண்டு டைப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். அதாவது லெட் ஆப்ஜெக்ட் 1 வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் 2 வந்திருக்கும். அதுக்கு அடுத்த டைப்பில் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வந்திருக்கும். லெட் ஆப்ஜெக்ட் 1 அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கும். இங்கே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டு டைப்புமே வந்துட்டு ஆக்டிவைஸ்லேருந்து பேசிவைஸில் மாற்றையில் ஸ்ட்ரக்சர் மாறும். அது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கையில் நமக்கு புரியும். இந்த சென்டென்ஸை எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்னா, சஜஷன் கொடுக்குறப்ப, பர்மிஷன் கொடுக்குறப்ப யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப், அதாவது லெட்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவைஸ்லேருந்து பேசிவைஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஆக்டிவைஸில் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு லெட் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆப்ஜெக்ட் 1 வந்திருக்கும். அதுக்கப்புறம் மெயின் வெர்பு ஃபஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் 2 வந்திருக்கும். இப்போ பேசிவைஸ்க்கு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் 2 எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு மெயின் வெர்பை தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் பை ஆப்ஜெக்ட் 1ன்னு எடுத்து எழுதணும். இதை வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம எடுத்து எழுதலாம். அதாவது ஆக்டிவைஸில் இருக்க ஆப்ஜெக்ட் 1 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் மேபி அலோடு டு அப்படின்னு எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் மெயின் வெர்பை ஃபஸ்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். லெட் ஹிம் ஜாயின் அவர் குரூப், அதாவது அவர் எங்கள் குழுவில் சேரட்டும். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லெட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் 1, ஜாயின் அப்படிங்கிறது வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம், அவர் குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பேசிவில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட் அப்படின்னு எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2 எடுத்து எழுதணும். அப்போ அவர் குரூப் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் பி அப்படின்னு எடுத்து எழுதிட்டு மெயின் வெர்பை தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ பி ஜாயின்டு அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு பை ஆப்ஜெக்ட் 1 எடுத்து எழுதணும். அப்போ பை ஹிம் அப்படின்னு வரும். சென்டென்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, லெட் அவர் குரூப் பி ஜாயின்டு பை ஹிம் அப்படின்னு கிடைக்கும். சென்டென்ஸோட மீனிங் பார்ப்போம். அவருடன் எங்கள் குழு சேரட்டும். இதை இன்னொரு ஸ்ட்ரக்சரில் எப்படி எடுத்து எழுதுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 1 எடுத்து எழுதணும். இங்கே ஹிம்னு இருக்குது. இது பேசிவில் மாறினா ஹி அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு மேபி அலோடு டு அப்படின்னு எடுத்து எழுதணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு மெயின் வெர்பை ஃபஸ்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ ஜாயின் அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2 எடுத்து எழுதணும். அப்போ அவர் குரூப் அப்படின்னு வரும். அப்போ பேசிவில் நமக்கு சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா, he may be allowed to join our group அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் பார்ப்போம். அவர் எங்கள் குழுவில் சேர அனுமதிக்கப்படலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். லெட் கார்த்தி டிரைவ் த கார், அதாவது கார்த்தி காரை ஓட்டட்டும். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். லெட் அப்படின்னு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கார்த்தி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் 1, டிரைவ் அப்படிங்கிறது வந்துட்டு வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம், கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் 2. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பேசிவில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட் அப்படின்னு எடுத்து எழுதணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆப்ஜெக்ட் 2 எடுத்து எழுதணும். அப்போ த கார் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு மெயின் வெர்பை தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ ட்ரிவன் வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பை யூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் 1 எடுத்து எழுதணும். அப்போ பை கார்த்தி அப்படின்னு வரும். அப்போ சென்டென்ஸ் நமக்கு எப்படி வரும்னா, லெட் த கார் பி ட்ரிவன் பை கார்த்தி அப்படின்னு வரும். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் பார்ப்போம். காரை கார்த்தி ஓட்டட்டும். இன்னொரு ஸ்ட்ரக்சரில் பேசிவைஸில் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 1 எடுத்து எழுதணும். அப்போ கார்த்தி அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் மேபி அலோடு டு அப்படின்னு எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்தது வெர்போட ஃபஸ்ட் ஃபார்மை எடுத்து எழுதணும். அப்போ டிரைவ் அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆப்ஜெக்ட் 2 எடுத்து எழுதணும். அப்போ த கார் அப்படின்னு வரும். அப்போ சென்டென்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, கார்த்தி மேபி அலோடு டு டிரைவ் த கார் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் பார்ப்போம். கார்த்தியை காரை ஓட்ட அனுமதித்திருக்கலாம். அடுத்த டைப் பார்ப்போம். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவைஸ்லேருந்து பேசிவைஸில் மாற்றுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஆக்டிவைஸில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, லெட் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கும். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வந்திருக்கும். பேசிவில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இட் இஸ் சஜஸ்டட் தட் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிவில் இருக்க ஆப்ஜெக்டை எடுத்து எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் சுட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு வெர்பை ஃபஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். லெட் அஸ் ஸ்விம்
நீந்தலாம். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். லெட் அப்படின்னு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விம் அப்படிங்கிறது வந்துட்டு வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பேசிங்கில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். சென்டென்ஸில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இட் இஸ் சஜஸ்டட் தட் அப்படின்னு எடுத்து எழுதணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஒன்றை எடுத்து எழுதணும். ஆப்ஜெக்ட் ஒன்று வந்துட்டு அஸ் அப்படின்னு இருக்குது. இது பேசிவில் மாறையில் வி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு சுட் அப்படின்னு எடுத்தள்ளிட்டு வெர்பை ஃபஸ்ட் ஃபார்மில் எடுத்துள்ளணும். அப்போ ஸ்விம் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு பேசிவில் சென்டென்ஸ் எப்படி வரும்னா இட் இஸ் சஜஸ்டட் தட் வி சுட் ஸ்விம், அதாவது நாம் நீந்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். லெட் தம் ஒர்க் டுகெதர், அதாவது அவர்கள் ஒன்றாக வேலை செய்யட்டும். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவாங்க. லெட் அப்படின்னு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது தெம் அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அப்படின்ட்டு வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டுகெதர் அப்படிங்கிறத வந்து நம்ம அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பேசிவில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். சென்டென்ஸில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ பேசிவில் மாற்றையில் இட் இஸ் சஜஸ்டட் தட் அப்படின்னு எடுத்து எழுதணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இங்கே இருக்க ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். இங்கே தம் அப்படின்னு இருக்குது. இது பேசிவில் மாறையில் தே அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு சுட் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு வெர்பை ஃபஸ்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ சுட் ஒர்க் அப்படின்னு வரும். இதுக்கடுத்து ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடணும். அப்போ டுகெதர் அப்படின்னு வரும். பேசிவில் சென்டென்ஸ் நமக்கு முழுசாக எப்படி வரும்னா இட் இஸ் சஜஸ்டட் தட் தே சுட் ஒர்க் டுகெதர் அப்படின்னு வரும். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் பார்ப்போம். அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸை வந்து எடுத்துக்குவோம். லெட் அஸ் ப்ளே. இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் செக் பண்ணோம்னா அஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளே அப்படின்ட்டு வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டென்ஸில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கனால இதை பேசிவில் மாற்றினோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா இட் இஸ் சஜஸ்டட் தட் வி சுட் ப்ளே அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் ப்ளே அப்படிங்கிறதுக்கு அடுத்து கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் சேர்த்தோம்னா அது எப்படி பேசிவ் வாய்ஸில் மாறும்னா இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ பேசிவில் மாறையில் லெட் கிரிக்கெட் பி பிளேடு பை அஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் 2 ஆப்ஜெக்ட் வந்தால் செகண்ட் ஃபார்முலாவையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.